ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறப்ப வீட்டு வேலைகள்லேயே நமக்கு பாதி நேரம் போயிடும். தனியாக நமக்கு பியூட்டி பார்லருக்கு போகிறதுக்கோ இல்லை நமக்குன்னு டைம் செலவழிச்சுக்கிறதுக்கோ இருக்காது டைம், முக்கால்வாசி நேரம். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம செய்கிற வேலையோடு சேர்த்து நம்ம சில அழகு குறிப்புகளை செய்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ், ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். முக்கால்வாசி வீடுகளில் கிரைண்டர் போட்டுட்ருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் நின்று தள்ளி விட்டுட்டு தான் இருப்போம் இல்லையா? அந்த கேப்லேயே நம்ம நமக்கான அழகு குறிப்புகளையும் சேர்த்து செய்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அரிசியும் உளுந்து வெந்தயம்லாம் ஊற வைக்கிறப்ப வெந்தயத்தையும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. வெந்தயத்தை முதல்ல போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட வெந்தயம் ஊற போட்டுக்கோங்க. அந்த ஒரு டீஸ்பூனை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தேவையோ அதுக்கேற்றபடி ஊற வச்சு அதுக்கேற்ற அளவு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தய பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதோட தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா முகத்தில் பூசிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து உடனே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை கோல்டு ப்ராப்ளமோ இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் 5-10 நிமிஷம் வரைக்கும் கூட அது நல்லா காயிற வரைக்கும் கூட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி தயிருக்கு பதில் நீங்கள் பால் சேர்த்தோம். இதே மாதிரி இந்த வெந்தய கலவையோட பால் சேர்த்துட்டு அதை ஃபேஸில் போட்டுக்கிட்டிங்கனாலும் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் பால் தான் ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் பாக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏடு, அதில் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம். இந்த வெந்தய பேஸ்ட்டு ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, தலைமுடிக்கும் செம்மையான பேக்காக இருக்கும். அது போட்டிங்க அப்படின்னா முடி கொட்டுறது அப்படியே நிற்கும். உங்களுக்கு உடனேவே தெரியும் அந்த ரிசல்ட்டு. ஆனால் இதை கோல்டு இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரையே பண்ணாதீங்க. ரொம்ப கூலாக்கி விட்டுடும் உடம்ப. இதில் தேவையான அளவு உங்கள் முடி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு இந்த வெந்தய பேஸ்ட் எடுத்து நல்ல மயிர் கால்களில் படுற மாதிரி தடவி மசாஜ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. இதுக்கு உங்களுக்கு ஷாம்புவே தேவைப்படாது. இதுவே நல்ல குழப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தலை சுத்தம் பண்ணலாம். தேவையான கொஞ்சமாக சீயக்காய் பொடி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும். முடி கொட்டுறது உடனே நின்று நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். இந்த பேக்குக்கு உளுந்து போட்டு மாவு அரைச்ச உடனே இதிலிருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்கள் தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவை தலையில் நல்ல ஸ்கேல்ப்லேயும் முடியிலையும் தடவி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குளித்தோம் அப்படின்னா தலைமுடி கொட்டுறது நிற்கும். தலைக்கும் இது ஒரு நல்ல கண்டிஷனராக இருக்கும். இதுக்கும் நீங்கள் ஷாம்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உளுந்து மாவு, வெந்தய மாவையை தனித்தனியாகவோ இல்லை ஒன்றா சேர்த்தோ தலைக்கு பேக்காக போட்டு குளிக்கலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப உடனே போட்டு உடனே குளிச்சுருங்க. உங்களுக்கு எதுவும் பண்ணல, ஒத்துக்குச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த உளுந்து பேஸ்ட் தலைக்கு மாத்திரம் இல்லை, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்ல முகத்தில் தேய்ச்சி குளிச்சிங்க, ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முகத்தில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீங்கி முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த சம்மரில் நம்ம வெயிலில் போகிற இடம் மாத்திரம் ஸ்கின் கருத்து போய் தனித்தனி கலராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து கலந்து அந்த இடங்கள்லாம் பூசிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஸ்கின் கலர் நல்லா ஒரே மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த உளுந்து கலவையோட கொஞ்சம் பாதாம் நல்லா அரைச்சி ஒன்றா கலந்து ஃபேஸில் போட்டிங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். இது இப்போது நல்ல புளிச்ச இட்லி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸு, கழுத்து, கை எல்லா இடமும் இதை நல்லா தடவிட்டு கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஒன்று கொடுக்கும். ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதெல்லாம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.